அப்போ அது புரிஞ்சுக்கிங்க, கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு வாய்ந்த ஒரு கோவில். கோயிலுடைய அந்த ஃபுல் பைத்துல் மாலுக்கு ஆக்சஸ் யாருக்கு இருந்துச்சு? இப்ராஹிம் நபிக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் விரும்பினா ஊரில் எந்த மேல் குலத்து பெண்கள், அழகான பெண்களை அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், கோயிலில் தங்குற பெண்களை அனுபவிச்சிருக்கலாம். அவர் நினச்சிருந்தா மன்னராக கூட ஆகியிருக்கலாம். நான் மன்னர் ஆகிறேன், அப்படி அடுத்த மன்னர் என்னை ஆக்குங்கன்னா கூட ஆக்கியிருக்கலாம். இது எல்லாம் துச்சமாக தூக்கி எறிஞ்சதுனால, இதெல்லாம் வஹி வந்ததுக்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சார். இந்த செட்டப்பு தப்பாக இருக்குது. அதனால தான் இப்ராஹிம் நபி அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து வஹி வந்ததுக்கப்புறம் நிராகரித்தார்னா அது மேட்ரு இல்லை. எல்லாம் வழிகாட்டினதுக்கப்புறம் எல்லோரும் நேர்வழிக்கு வந்துடுவோம். ஃபித்தரத்துலேருந்தே எந்திரிச்சு இல்லை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் இதெல்லாம் பாவப்பட்ட காசு, இதெல்லாம் பாவப்பட்ட காசு, இந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிராகரித்து இது பண்ணாங்க. இப்போது விஷயத்துக்கு, வசனங்களுக்கு வந்துடுவோம். இப்போ வரலாறு பார்த்தாச்சு. அதாவது புரிஞ்சுக்கிங்க, எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, எவ்வளோ பெரிய அந்தஸ்து, எவ்வளோ பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. இந்த இடத்துல இருந்துட்டு அவர் அப்பாக்கிட்ட ஃபஸ்ட்டு டிபேட் அப்பாக்கிட்ட நடக்குது. என்ன பண்ணுறாரு? சேலஞ்ச் பண்ணுறாரு, இந்த சிலைகளை ஏன் வணங்குறீங்க? இது இதை வச்சு தானே நீங்கள் மொத்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கீங்க, இதுவே பொய்யால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது 75 வசனம்.